கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் நீங்கள் விரும்பினது வரும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் விரும்பின காரியம் வருதா இல்லை விரும்பாத காரியம் நடக்குதா? கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க, நான் எதெல்லாம் விரும்பினோ அது ஒன்றும் எனக்கு நடக்கலை. நான் விரும்பாத காரியங்கள் தான் எனக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. என் அன்புக்குரியவர்களே, இதை கர்த்தர் மாற்றப் போகிறார். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 13:12 வாசித்து பாருங்கள். வெகு நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இளைத்து போக பண்ணும். விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். நம்ம நிறைய பேர் காத்துட்ருக்கோம்ல, என் பிரச்சனை இப்போ மாறும், நாளைக்கு மாறிடும், சமீபத்தமாக மாறிடும். அது ரொம்ப நாள் ஆகுதில்ல. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் எழுந்தருளினா நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கி ஒரு வேதனையான காரியம் என்றால் காத்திருக்கிறது. யாருக்குமே அது பிடிக்காது. காத்திருக்கிறதுங்கிறது யாருக்குமே பிடிக்காது. ஆனால் நம்ம காத்திருக்கிறோம். என் கடன் எப்பொழுது மாறும், கடன் மாறுறதுக்காக காத்திருக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு, என் மகளுக்கு என் மகனுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் வந்துவிடாதான் காத்திருக்கிறோம். வேலை கிடைக்காதான் காத்துட்டு இருக்கிறோம். இல்லை, நம்ம எதுக்கெல்லாம் காத்துட்ருக்கிறோமோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் சீக்கிரத்தில் நிறைவேற்றுவேன் சொல்லிக்கலாம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, சங்கீதம் 40:1. கர்த்தருக்கு காத்திருக்கிற உன் பக்கமாய் கர்த்தர் சாய்ந்து உன் கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பார். வெகு நாளாக காத்திருக்கீங்களே, எனக்கு பிரச்சனை மாறிடும். உங்கள் பக்கமாய் சாய்ந்து உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு கர்த்தர் செவி கொடுப்பார். வேதாமத்தில் காத்திருந்த ஒரு மனிதன் யோசேப்பு வெகு நாட்களாய் காத்திருக்கிறான். 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம் இல்லை, 13 வருஷம் காத்திருக்கிறான். 17 வயசில் கர்த்தர் யோசேப்புக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்காக காத்திருக்கிறான். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சிறைச்சாலையில் இருக்கிறான். சிறைச்சாலைக்காரனுடைய அங்கே இருக்கிற பானபாத்திரக்காரனுடைய தலைவனுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறான். இன்னும் 3 நாளில் இந்த சிறைச்சாலையிலேருந்து நீ விடுதலையாக்கப்படுற. 3 நாளில் மறுபடியும் ராஜ சமூகத்தில் உனக்கு வேலை கிடைக்கும் பொழுது, நீ நல்லா இருக்கும் பொழுது, நீ வாழ்ந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேலே தயவு வச்சு என் காரியத்தை பார்வனுக்கு அறிவித்து இந்த இடத்துலேருந்து என்னை விடுதலையாக்கணும். அந்த பானபாத்திரக்காரன்னு சொல்கிறான், சரி, மொத்த வேலையை நான் அதை செய்வேன். நான் ராஜாவிடத்தில் போன உடனே எனக்கு மறுபடியும் அந்த வேலை கிடைச்ச உடனே நான் செய்வேன். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் அப்படி செய்வேன்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் வேதனையான காரியம் என்ன? அதே அதிகாரம் ஆதியாகமம் 40:23 பானபாத்திரக்காரனுடைய தலைவன் நினையாமல் மறந்துட்டான். யோசேப்பு காத்துட்டு இருக்கிறான். யாராட்டும் சிறைச்சாலை கதவை திறந்தா என்னை கூப்பிட்றதுக்கு தான் வராங்க பாருங்க. ஆனால் நாள் ஒன்று வந்தது, தேசம் முழுமைக்கும் கர்த்தர் மேன்மையாக உயர்த்தினார். உங்களையும் உயர்த்துவார். செபிக்கலாமா? தகப்பனே, இவர்கள் காத்திருக்கிற காரியம் நடக்கட்டும். அப்படி செய்கிறதற்காக நன்றி. நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். காத்திருக்கிற உங்களுக்கு நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் தொடரும்.